பேக் பெயின் இருக்கவங்க ஹோம் கேரில் பண்ணக்கூடாத 3 விஷயமும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல் விஷயம், பேக் பெயின் இருக்கா, ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நான் தரையை தொடுறேன், கால் முட்டி மடிக்காமல் தரையை தொட போகிறேன் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மசில் இரிட்டேட் ஆகி டைட்டன் பொசிஷனில் இருக்கும். நீங்கள் அதை கொண்டு போய் எலாங்கேட் பண்ணும்போது அது இரிட்டேட் தான் ஆகும். ஸோ அதனால் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்து பேக் பெயினுக்குன்னு உள்ள எக்ஸசைசஸ் பார்த்து அந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும், இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லி எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா மசில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு, நான் வேலை செய்ய மாட்டேன்ட்டு. அப்போ கொண்டு போய் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மசில் வந்து இரிட்டேட் ஆகிடும். ஸோ அதனால் பேக் பெயின் எக்ஸசைசஸ் வலி இருக்கும்போது பண்ணக்கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம், மசாஜ் பண்ணக்கூடாது. பேக் பெயின் இருக்குது, நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த பெயின் ஆனது இன்னும் இரிட்டேட் ஆகி இன்னும் டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த 3 விஷயங்களும் நீங்கள் பேக் பெயின் இருக்கும்போது பிஃபோர் மீட்டிங் அ டாக்டர் நீங்கள் இது 3மே பண்ணக்கூடாது. சரி, அப்போ என்னதான் சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதுவலி இருக்கா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுத்துக்கோங்க, இல்லை மெத்தையில் ஃப்ளாட்டாக இருக்க மெத்தையில் படுத்துட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு உங்கள் காலை 90 டிகிரியில் நீங்கள் லிஃப்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் காலும் முட்டியும் 90 டிகிரியில் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா உங்கள் பேக் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, இந்த பொசிஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது மசில் வந்து ஆஸ்வாசமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது பண்ணாலே உங்களோட பெயின் வந்து 50% குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். தட் வில் பி தி ஈஸியஸ்ட் வே டு ட்ரீட் யுவர் பேக் பெயின். ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் பெயின் பேஷண்ட்டாக கேர்ஃபுல்லாக இருங்க.